தான் வந்து இதில் பிடிச்ச விஷயம். இப்போ அதை மாற்றிட்டு அதே வாக்கில் கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து குவிக்கான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அதில் நிறைய பொடிசாக கட் பண்ண கார்லிக்கை போட்டு கொஞ்சமாக ஒரு 1 minute வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து அந்த ஆயிலில் வந்து இறங்கணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், மஷ்ரூம்ஸ், கேப்சிகம், பீன்ஸ், கேரட் இருந்தால் கேரட்டு, கேபேஜ் இருந்தால் கேபேஜ், எது வேணாலும் நீங்கள் போடலாம். அது எல்லாத்தையுமே மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு 1 minute ஹை ஃப்ளேமில் ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. வெஜிடபிள்ஸ் எல்லாமே க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு, அதே மாதிரி சுகர், அந்த 2 தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் சீசனிங்க்கு. இதுக்கு வந்து நான் சோயா சாஸ் எல்லாம் ஆட் பண்ணல. பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், வினிகர் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி ஒரு ஓரத்தில் அப்படி புஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குல்ல, அதில் வந்து கூட ஒரு டீஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக் இருக்குல்ல, எக்கை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ண போகிறோம். எனக்கு பர்சனலாக வந்து ஃப்ரைட் ரைஸில் வந்து எக்கு போடுறது பிடிக்கும். பட் இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வெஜிடேரியனாக கம்ப்ளீட்டாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த எக்கையும் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணக்கூடிய சிக்கன் இருக்குல்ல, அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கு பதில் மஷ்ரூம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், டோஃபு போட்டுக்கலாம், என்னது பன்னீர் போட்டுக்கலாம். அது எல்லாமே போட்டாலுமே நல்லாயிருக்கும். ஸோ எக்கை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு நான் வந்து நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனையுமே இதே கூடயே ஆட் பண்ணி இந்த மாதிரி ஹாஃப் ஆட்டு ஒரு மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு நீங்கள் வந்து நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கன் ஆல்ரெடி குக்கான சிக்கன் நம்ம அந்த சீர் பண்ணி அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு சூப்பராக ஜூஸியாக குக் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இது குக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அது நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆட்டு வேக வச்ச அரிசி ரைஸ், நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முந்தின நாளே ரைஸை குக் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 hours 4 hours முன்னாடி நீங்கள் குக் பண்ணி அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அந்த ரைஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது உங்களுக்கு அது வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகும்போது அதோட மாய்ஸ்சர் எல்லாமே போயிடும். அதனால வந்து ரொம்பவே ஃப்ளஃபியாக வரும். நான் ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி தான் போட்டேன், அதனால எனக்கு அந்தளவுக்கு ஃப்ளஃபியாக இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து பிளாக் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனோட பச்சை, அதையும் வந்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஏற்றது, லஞ்சுக்கு ஏற்றது.